வெண்டைக்காய் ஃப்ரை வந்து எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுத்தம் பருப்பு கொஞ்சம், கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ வந்து வெண்டைக்காய் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். போட்டு நம்ம எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணலாம். வெண்டைக்காய் வதங்கிறதுக்காக நம்ம சால்ட்டு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா இது பண்ணலாம். அந்த பிசு பிசுக்கு தன்மை வரும், அது வந்து சரியாகிற வரைக்குமே நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்படியே விட்டுடலாம் ஒரு கொஞ்ச நேரம். இப்போ வெண்டைக்காயில் இருக்க பிசு பிசு தன்மைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடுச்சு. இப்போ இப்படி இருக்கும் போதே நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சீக்கிரமாக அந்த பிசு பிசுக்கு தன்மை போயிடும். இப்போ வந்து நம்ம மூடாமல் அப்படியே வச்சிடலாம். அப்படியே விட்டுடலாம். மூடாமல் அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம காமிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிசு பிசுக்கு தன்மைலாம் நல்லாவே போயிடுச்சு. தெரியுதா? அவ்வளோதான். சூப்பராக வெண்டைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக செஞ்சிடலாம். வெறும் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள் மட்டும்தான். நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.